கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா நாங்க கேக்குற எல்லா கேள்விக்கும் நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும் மேடம் என்றபடி இன்ஸ்பெக்டர் ரூமில் இருந்து ஒரு கர்ஜிக்கும் சிங்கம் போல் உருவம் புலியை போல் ஒரு கரடுமுரடான சத்தம் கேட்டது. அது அவளுக்கு மிகவும் பிரத்யேகமான குரல் போல் இருந்தது. அவளின் ஒவ்வொரு நாள் தூக்கத்தையும் கெடுத்த குரலின் சொந்தக்காரன் போல் இருந்தது. அந்த சத்தம் கேட்டு துளசி மட்டுமல்ல, அங்கிருந்த அதிகாரிகள் அனைவரும் எழுந்து நின்றார்கள். கண்களில் அதே திமிரும் கூர்மையும் கொஞ்சம் கூட குறையாமல் அவனுக்கே உண்டான கெத்துடன் வந்து நின்ற அதிரனை கண்டு அவள் சோடா புட்டி கண்களை தாண்டியும் ஒரு அதிர்ச்சி, ஒரு பயம், ஒரு கோபம் என பல்வேறு உணர்வுகள் எட்டி பார்த்தது. அவளையும் அறியாமல் அனிச்சை செயலாக அவள் கால்கள் எழுந்து நின்றது. எங்கிருந்ததோ அந்த கோபம் பசையை போல் வந்து ஒட்டிக்கொண்டது. அவனை வண்டி வண்டியாக கேட்க ஆசை இருந்தாலும் இந்த இடத்தில் அவன் ஒரு உயர் அதிகாரி. அவன் மீது என்ன கோபம் இருந்தாலும் அதை தனியே வைத்து பார்த்து கொள்ளலாம் என்று பழைய கோபத்தை கொஞ்சம் ஓரம் கட்டி வைத்தவள், கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா நாங்க ஒண்ணு உங்க அடிமைங்க இல்லைங்க சார். நீங்க என்ன கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்ல என அதிரன் முன்னே திமிருடன் திரும்பி நின்றாள். சார், பொண்ணு பேரு துளசி என கான்ஸ்டபிள் பதில் கூறினார். ஏன் மேடம் அத சொல்ல மாட்டீங்களோ என அவன் பார்வையாலேயே அவளை எடை போட்டான். அன்று பார்த்தது போலவே இருந்தாள். ஆனால் இப்பொழுது கொஞ்சம் அழகு மெருகேறி விட்டது போல் தோன்றியது. அதிலும் அவள் முறைத்து பார்க்கும் பொழுது அவனுக்கு சிரிப்புதான் வந்தது. அவன் காந்த விழிகள் அவள் சிப்பி இதழில் வந்து நிற்க அவன் பார்வை சென்ற இடம் கண்டு அவள் அனிச்சையாக இதழை மூடிக்கொண்டாள். கோவத்தில் அவள் மூக்கு முந்திரி பழம் போல் சிவந்து இருந்தது. ஏன் ஏட்டு? சொல்லுங்க சார். அவர் அதிரன் முன்னே வந்து நின்றார். நமக்கு தெரியாம புதுசா வெற்றிமாறன் படம் ரிலீஸ் பண்ணிட்டாரோ? அப்படிலாம் இல்லையே சார். இல்ல, தனுஷ வச்சு பொல்லாதவன் எடுத்த மாதிரி மீடியா மேடத்தை வச்சு பொல்லாதவன் எடுத்துட்டாரோன்னு பார்த்தேன். வேண்டுமென்றே அவளை சீண்டிக் கொண்டிருந்தான். என்ன சார், என்ன பார்த்தா காமெடியா இருக்கா? சேச்சே, நீங்க தான் சேமியா மேடம் ஆச்சே. சார், அது மீடியா. ஏட்டு எடுத்து கொடுத்தார். ஹா, மீடியா. மறுபடியும் டங்கு ஸ்லிப் ஆகிருச்சு என்றவனுக்கு தெரியும் அவன் வேண்டுமென்றேதான் சொன்னான் என்று. இவர்கள் இருவரின் சண்டை அவர்களுக்கு எப்படியோ, ஆனால் அங்கிருந்த அத்தனை பேருக்கும் அது சுவாரஸ்யமாகவே இருந்தது. அதுவும் லாக்கப்பில் இருந்த கைதிகள் எல்லாம் இதை கலகலப்பு கலந்துரையாடல் போல் ஜாலியாய் பார்த்து கொண்டிருந்தார்கள்.